இன்ஃபோசிஸ் பைபேக்கான ரெக்கார்ட் டேட் வெளியிட்டிருக்காங்க. இதில் இன்வெஸ்டர் நம்ம என்னென்னலாம் நோட் பண்ணணும் அதை பற்றி பார்க்கலாங்க. இன்ஃபோசிஸ் நிறுவனம் இப்போ ஒரு 18,000 கோடிக்கு பைபேக் பண்ண போகிறாங்க. இது ஒரு மெகா பைபேக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இன்ஃபோசிஸ் நிறுவனம் 2017ல் 13,000 கோடிக்கும் 2019ல் 8,260 கோடிக்கும் 2021ல் 9,200 கோடிக்கும் 2022ல் 9,300 கோடிக்கும் பைபேக் பண்ணியிருக்காங்க. இப்போதான் முதல் முறையாக 18,000 கோடிக்கு பைபேக் பண்ண போகிறாங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டு நவம்பர் 14, 2025. ஒரு ஷேருக்கு ரூ. 1,800 வீதம் பைபேக் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ ட்ரேட் ஆகக்கூடிய ப்ரைஸில் நான் ரெக்கார்ட் பண்ணும்போது 1,469ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ப்ரைஸ்லேருந்து கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது தோராயமாக 22% ப்ரீமியத்தில் நமக்கு லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நவம்பர் 14ஆம் தேதி இந்த தேதியில் உங்கள் பேர் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு மட்டும் இந்த பைபேக் சலுகை பெற வாய்ப்பு இருக்குது. இந்த பைபேக்கு நீங்கள் உங்களுடைய போர்ட்டல்லையே அப்ளை பண்ணிக்கலாம். HDFC, ICICI என்ன போர்ட்டல் வச்சுருக்கீங்களோ அதுலேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பைபேக் மூலயமா ஃபேஸ் வேல்யூ ரூ. 5 மதிப்புள்ள 100 மில்லியன் பங்குகளை வாங்க போகிறாங்க. அவங்களோட மொத்த பங்குகளில் தோராயமாக 2.41% இதில் அடங்கும். நீங்கள் இந்த பைபேக்கில் அப்ளை பண்ண போகிறீங்களா இல்லையா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா இன்ஃபோசிஸ் பைபேக் பற்றி டீட்டெயிலாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.